ராசியை பார்க்கின்ற குரு பகவானால நல்ல செல்வ செழிப்பு, சுப செலவுகள், வீட்டில் வந்து குழந்தை பிறப்புக்காக செலவு பண்ணுறது, வீடு வாங்கிறதுக்காக செலவு பண்ணுறது, வாகனங்கள் வாங்கிறதுக்காக செலவு பண்ணுறது மாதிரி சுப செலவுகளை வந்து ஏற்படுத்தும். தெய்வ பலத்தை கொடுக்கும் குரு பார்வை. குரு பார்வையானது தெய்வ பலத்தை கொடுக்கும். தெய்வம் வந்து உங்களை நேர தொடர்பு கொள்கிற மாதிரி குரு நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறதுங்கிறது. தெய்வ பலமே நமக்கு கிடைக்கும் போது, அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கும் போது, மனுஷங்களை பற்றி எதுக்கு கவலைப்படணும்? எவ்வளவுதான். குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 11 ராசி, உங்களுடைய 3ஆம் வீடு இந்த இடத்துல விழுது. அடுத்தபடியாக உங்களுடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியை வந்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். சத்தியமான உண்மை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஏன்னா இந்த பிண்டம் சொல்ற சிக்னலை வந்து அந்த அண்டம் வந்து கேட்கும். அப்போ ஒட்டு மொத்தத்தில் மகரத்துக்கு அற்புதமான ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். 3ஆம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் எந்த முயற்சி எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய தம்பி தங்கை மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் உண்டு. அதாவது ஒத்து போகிறது, சொத்தை பிரிச்சுக்கிறதுல ஒத்து போகிறது, இல்லை ஒரு இது வரைக்கும் சண்டை பேச ஆரம்பிக்கிறது, அன்பு காமிக்கிறது, பாசம் காமிக்கிறது. எல்லா மனுஷங்களுக்கும் என்ன தேவைன்னா வார்த்தை தான். உனக்காக நான் இருக்கேங்கிற வார்த்தை ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவில் உயர்த்துது. அப்போது இது நடக்கும். இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப், வியாபாரத்தில் பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம்.